நிறைய விஷயம் ஆக்சிடெண்ட்டாக நடக்கும். அந்த ஆக்சிடெண்ட்டாக நடக்கிற விஷயந்தான் ரொம்ப மறக்க முடியாத விஷயமா மாறும். ஏன் ஹிஸ்ட்ரியாக கூட மாறுறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது. அது எக்ஸாம்பிள் நிறைய இருக்குங்க. நம்மளோட சாம்பார் அப்படி தான் உருவாச்சு, ஒரு ஆக்சிடெண்ட் தான். இவ்வளோ ஏன் 3 ஸ்டார் மிஷ்லின் ரெஸ்டாரண்ட் ஷெஃப் மாசிமோ கிச்சனில் லெமன் டார்ட் ப்ரெசன்டேஷன் நடந்ததும் அப்படி தான். அது ப்ரெசன்டேஷன் வாவாக இருந்துச்சு. அதை பார்த்து நிறைய ஷெஃப்ஸ் ரிப்ளிகா பண்ணாங்க. இது எல்லா வாழ்க்கையிலையும் நடக்கும், என் வாழ்க்கையிலையும் நடந்துச்சு. கிச்சன் லைஃப்பில் ஷெஃபுக்கு சாப்பிட்றதுக்கு கூட டைம் இருக்காது, அவ்வளோ பிஸியாக இருப்பாங்க. ராத்திரி 1 மணிக்கு கிச்சன்லாம் க்ளோஸ் பண்ணிவிட்டு சாப்பிட்லாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது என்னடா பண்ணுறது, என்ன இருக்குது அப்படின்னு பண்ணி பார்க்கும்போது வெறும் சாதம் தான் இருந்துச்சு. அதை வச்சு நானும் என் ஃப்ரெண்டும், ஸ்ரீலங்கன் ஃப்ரெண்டும் சப்பாத்தி பண்ணோம். வேறு லெவலில் சூப்பராக இருந்துச்சு. அதை தான் நான் சொல்லி தர போகிறேன். இல்லை நிறைய பேர் கேட்பீங்க, ஓ நீங்கள் அந்த மிஷ்லின் ஸ்டார் ஷெஃப் அளவுக்கு உங்களை நீங்கள் கம்பேர் பண்ணிக்கிறீங்களா? கண்டிப்பாக நான் அவங்களோடலாம் கம்பேர் பண்ணுற அளவுக்கு அவ்வளோ பெரிய ஆள்லாம் இல்லைன்னு நல்லாவே தெரியும். பட் திஸ் கைண்ட் ஆஃப் ஆக்சிடென்ட்ஸ் எல்லாருக்குமே நடக்கும் இல்லையா, அதை சொல்லி காட்டுறதுக்காக அதை நான் எடுத்துக்கிட்டேன். பட் ஐ நெவர் புட் மை செல்ஃப் தேர். இது கண்டிப்பாக உங்களுக்கு உபயோகமாக இருக்கும் அப்படின்றதுனால தான் இதை நான் ரெசிபி பண்ண போகிறேன். இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும், ரொம்ப நல்லாவும் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்களேன். லோகோ மியூசிக் அப்புறம் பார்த்துக்கலாம். என் அன்பு வணக்கம். ஸோ நான் இப்போ முதல்ல என்ன பண்ண போகிறேன், இது ஒரு வடித்த சாதத்தை சேர்த்துக்க போகிறேன். இது ஃப்ரெஷ்ஷாக வடித்த சாதம் தான். இது உங்ககிட்ட பழைய சாதம் இருந்துச்சு அதை பண்ணினாலும் அதுவும் ரொம்ப கிரேட் ஐடியா. யூ கேன் கோ ஹெட், ரொம்பவே நல்லாவே இருக்கும். ஸோ அதை நான் என்ன பண்ண போகிறேன், ஒரு டம்ளருக்கு ஒரு வடித்த வெள்ளை சாதத்தை நான் இதில் சேர்த்துக்க போகிறேன். இதில் 5 டேபிள் ஸ்பூன் நான் கோதுமை மாவு சேர்த்துக்கிறேன். இதில் இன்னும் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் கோதுமை மாவையும் நான் சேர்த்துக்கிறேன். ஓகே, இதோட நம்ம என்ன பண்ணிக்கலாம், இன்னும் ஒரு தேவையான அளவு சால்ட்டு போட்டுக்கலாம். இது எப்படின்னா டக்குன்னு எதர்ச்சியாக நடந்ததா, நான் பண்ண ரைஸ் அது சுஷி ரைஸ். இப்போ நான் பண்ணுறது நம்ம ஊர் சாதத்தில் பண்ணுறேன். ஸோ அதனால கோதுமை அளவு ஃபஸ்ட்டு 5 டேபிள் ஸ்பூன் கரெக்டாக இருக்குன்னு நினச்சேன். பார்த்தா பத்தாத மாதிரி இருந்துச்சு. அதனால தான் இன்னொரு 4 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். இது கன்ஃபார்மாக கரெக்டாக இருக்கும், பார்த்தாலே தெரியுது. சூப்பராக நல்ல காம்பினேஷனில் இது வருது. பார்த்தீங்களா, ஒரு ரியல் சப்பாத்தி கலர் என்ன கலரில் வருமோ அந்த கலரே அது வந்துடுச்சு. ஆக்சுவலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ரைஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா நார்மலாக நீங்கள் கையில் மசியும் போது கம்ப்ளீட்டாக மசிஞ்சிடாது. நான் கொலையை வேக வச்சுருக்கேன். அதனால் நான் ஃப்ளார் போட்டு மசியும் போது நல்லாவே மசிஞ்சிருச்சு. 1-2 ரைஸ் அங்கங்கே தெரியுது. உங்களுக்கு அது நல்லா மசையணும் அப்படின்னு நீங்கள் ஃபைல் பண்ணிங்கன்னா உங்கள் மிக்சியில் போட்டு ஒரு 2 சுற்றிக்கோங்க. அது என்ன ஆகும், நல்லா மசிஞ்சிரும். அப்புறம் நீங்கள் போட்டு பிசைஞ்சிங்கன்னா அது ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ இது அப்படியே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது நம்ம என்ன பண்ணலாம், ஒரு துணியை போட்டு நான் இதை மூடிக்கிறேன். அப்படியே ஒரு 15 to 20 மினிட்ஸ் இருக்கட்டும்ல. ஏன்னா கோதுமை போட்டுருங்களேன், அதோட ஆக்டிவேஷன் ஆகணும், அந்த க்ளூட்டன் ஆக்டிவேஷனு அது ஆகட்டும். ஆக்சுவலாக என்ன பண்ணேன், என் ஃப்ரெண்டு அதுக்கப்புறம் அவன் இதில் ஈஸ்ட்டை இதே மாதிரி அவன் பண்ணி அதில் ஈஸ்டெல்லாம் போட்டு ஆக்சுவலாக பேக்கரி அவனில் விட்டு அவன் ப்ரெட்டாகவே பண்ணிட்டான். அன்றைக்கி ஒரே ஃபன்னு தான். ஆக்சுவலாக இதை பண்ணி பார்க்குறது, அதை பண்ணி பார்க்குறது, குழந்தைங்களாம் இந்த எக்ஸ்பெரிமெண்ட் லேபில் விட்டா அதை ஒன்று வச்சுட்டு இன்னொன்று பண்ணுறதுன்ற மாதிரி ஒரே ஃபன்னு தான். இதை பண்ணிகிட்டு இருக்கும்போது எனக்கு என்ன சொல்கிறது, அந்த நினைவுகளை அப்படியே மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்குது. அது பின்னாடி ஒன்றா இங்கே ரெசிபி உங்கள்கிட்ட சொல்ல மாட்டேன். ஸோ இது நிறைய ஃபன் மூமெண்ட்ஸ்லாம் அப்படியே ஞாபகத்துக்கே வருது. ஸோ இது அப்படியே இருக்கட்டும். 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணலாம், சப்பாத்தி மாதிரி தேய்ச்சி எப்படி தேய்க்கிறதுன்னு காட்டிடுறேன். எப்படி சாஃப்டாக இருக்குது பாருங்கள், சூப்பராக. இதை அப்படியே எடுத்து தேய்ச்சிக்கலாம். இந்த டோவில் பார்த்தீங்கன்னா கேமரா நல்லா டைட்டில் கூட சொன்னாங்க. அப்படி ரொம்ப டைட்டாக ரொம்ப உன்னிப்பாக கவனிச்சா தான் அந்த சாதம் 1-2 அங்கங்கே இருக்கிறதே நீங்கள் பார்க்க முடியும். அந்த அளவுக்கு இது அப்படியே சப்பாத்தி மாவு மாதிரியே ரியலாக இருக்கும். ஸோ இதை கட் பண்ணி நம்ம தேய்ச்சிக்கலாம். எல்லாத்தையும் தேய்ச்சி வச்சாச்சு. இப்போ நம்ம ஒன்று ஒன்றா சுட்டு எடுத்துடலாம்.
பிடிச்சிருந்துச்சா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் உங்கள் ரிப்ளையை கொடுங்க. அதுக்காக நான் ஆசையாக காத்துக்கிட்டே இருக்கேன். பிகாஸ் இட்ஸ் வெரி இது அன்ஃபார்மல் ரெசிபி மாதிரி இது. அதனால் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எவ்வளோ ஜாய்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு சொல்லுங்கள். பிடிச்சிருக்குல்ல? அப்போ என்ன பண்ணணும்? ஷேர் பண்ணணும். ஏன்னா லைஃப் இஸ் பெட்டர் வென் வி ஷேர்.